கோவையைச் சேர்ந்த எழுத்தாளர் உருவாக்கிய இந்தியாவின் முதல் மிரர் எடிஷன் புத்தகம் தி பிஹேவியர் இன்வெஸ்டர் என்ற புதிய புத்தகத்தை எழுதிய கோவை எழுத்தாளர் நாகராஜ் பாலசுப்ரமணியத்திற்கு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரம். கோவையைச் சேர்ந்த எழுத்தாளர், தேசிய பங்குச்சந்தை சான்றிதழ் பெற்ற பங்குச்சந்தை நிபுணர் மற்றும் பொருளாதார பத்திரிகையாளரான நாகராஜ் பாலசுப்ரமணியம் தனது 4வது புத்தகமான தி பிஹேவியர் இன்வெஸ்டர் மற்றும் அதன் மிரர் எடிசன் பிரதியை வெளியிட்டுள்ளார். மிரர் எடிசன் என்பது ஒரு புதுமையான வடிவமைப்பாகும். இதில் புத்தகத்தின் அட்டை முதல் உள்ளடக்கம் வரை அனைத்தும் தலைகீழாக அச்சிடப்பட்டிருக்கும். முகம் காட்டும் கண்ணாடியின் உதவியுடன் மட்டுமே இதை படிக்க முடியும். மிரர் எடிசன் முறையில் இந்தியாவில் வெளியிடப்பட்ட முதல் புத்தகம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியைச் சேர்ந்த அந்தியான் புக்ஸ் என்ற பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்தின் இயல்பான பதிப்பை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் வேல்ராஜ் வெளியிட்டார். குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியின் MBA துறை தலைவர் பேராசிரியர் அமன் குமார் பிரதியை பெற்றுக்கொண்டார். இந்த புத்தகத்தின் மிரர் எடிசனை பிரபல யூடியூபரும் பேச்சாளருமான சேரன் அகாடமியின் நிறுவனர் ஹுசைன் அகமது வெளியிட்டார். பேச்சாளர் குரு ஞானாம்பிகா முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். புத்தகத்தின் ஆசிரியர் நாகராஜ் பாலசுப்ரமணியம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் கொண்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர் மற்றும் பொருளாதார பத்திரிகையாளர். அவரின் தி பிஹேவியர் இன்வெஸ்டர் வை ஸ்மார்ட் பீப்புள் மேக் யுவர் ஃபைனான்சியல் சாய்ஸஸ் என்ற தலைப்பிலான இந்த புத்தகம் நடத்தை சார்ந்த நிதி பிஹேவியர் ஃபினான்ஸ் குறித்து ஆராய்கிறது. உணர்ச்சி பூர்வமான சார்புகளும் அறிவாற்றல் சிக்கல்களும் மிக புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்களை கூட எவ்வாறு விலையுயர்ந்த தவறுகளை செய்ய தூண்டுகின்றன என்பதை விவரிக்கிறது. அறிவியல் ஆராய்ச்சிகள் மற்றும் நிஜ உலக ஆய்வு வழக்குகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ள இந்த புத்தகம் செல்வத்தை கட்டமைக்க சரியான உத்திகளை பயன்படுத்தவும் தேவையான கருவிகளை வாசகர்களுக்கு வழங்குகிறது. சிக்கலான நிதி சார்ந்த கருத்துக்களை மக்களுக்கு எளிமையாக புரிய வைப்பதில் நாகராஜ் பாலசுப்ரமணியம் திறமையானவர். IIM லக்னோவின் முன்னாள் மாணவரான அவர் பங்குச்சந்தை நிபுணத்துவம் மற்றும் இது தொடர்பான பல கட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்கான சான்றிதழ்களையும் பெற்றுள்ளார். மிரர் எடிசன் குறித்த நாகராஜ் பாலசுப்ரமணியம் பேசுகையில், மிரர் எடிசன் புத்தகங்கள் ஒரு விஷயத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதையும் நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதையும் மாற்றும் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒரு புதிய கண்ணோட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் என்றார். மிரர் எடிசன் என்பது வெறும் ஒரு புதிய விஷயம் மட்டுமல்ல, நமது நடத்தை சார்ந்த நிதி, நமது மன குறுக்கு வழிகளை கேள்வி கேட்க நம்மை தூண்டுவது போல தகவல்களை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை மறுபதிப்பீடு செய்ய உதவும் ஒரு ஆக்கப்பூர்வமான நினைவூட்டலாகும் என்று அவர் கூறினார். சந்தை நுண்ணறிவு, உளவியல் மற்றும் நடைமுறை உத்திகளின் கலவையுடன் தி பிஹேவியரல் இன்வெஸ்டர் ஒரு நிதி வழிகாட்டியாகவும் ஆக்கப்பூர்வமான பதிப்புத்துறையில் ஒரு மைல்கல்லாகவும் விளங்குகிறது. இந்த மிரர் எடிசன் புத்தகத்தின் தனித்துவத்தை பெருமைப்படுத்தும் விதமாக நாகராஜ் பாலசுப்ரமணியத்தின் தி பிஹேவியரல் இன்வெஸ்டர் புத்தகம் இந்தியாவின் முதல் மிரர் எடிசன் புத்தகமாக இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகம் ஜூலை 2025 லண்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸால் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வை கோயம்புத்தூரில் உள்ள ஹேண்ட் கிராஃப்ட் ஈவென்ட் ஸ்டுடியோஸ் என்ற நிகழ்வு மேலாண்மை நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்வில் வளம் அமைப்பின் நிறுவனர் VS சந்திரகுமார், RV கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் RV சிவகுமார் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் பிளாப்சம் அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் பலர் கலந்து கொண்டனர்.